மலையும் மலையும் மோதுங்கிறானே எப்படி மோதும்? மோதாதா? எல்லாம் பேசக்கூடாது. மோதுதா இல்லையா? இந்த தேவை மலையும் பேச தெரிஞ்சா பேசு. யாருக்கு பேச தெரியல வாயை புத்தி. இந்த ஒரு பாடல் பாடினோடனே வாய் வலிக்குன்னு சொல்றீங்களே, சிவாஜி கணேசன் ஐயாவெல்லாம் எத்தனை படம் பாட்டுக்கு வாயாசித்திருக்காரு பாடி எல்லாம் 1000 அயோட்டக் டப்பா முழுங்கினாலும் வலி தீர மண்டையை பொழுது விடு. ஒரு டப்பா முழுங்கினாலுமே வாய் மட்டும் இல்லை வயிறும் சேர்ந்து வலிக்கும். 1500 டப்பா. ஆமா, இங்க ஒரு சாமியார் இருந்தார். எங்க அழகா ஏங்க என்ன எங்க இந்த கை எங்க என்னங்க இவ்வளோ அவசரம்? மண்டையை புழக்க போறேன்ப்பா. ஹலோ, சாமி அடிக்கப்படாது. சாமியை தான் அடிக்க கூடாது, சாமியார் அடிக்கலாம். ஹலோ, சாமியை கூட அடிச்சு போடலாங்க, அடியார்களை தொடக்கூடாதுங்க, சாமியாரை அடிக்கக்கூடாது. அடியார்களைத்தான் தொடக்கூடாது. ஆமா, இந்த ஆள் அடியாள். இது அடியாள எதை வச்சு சொல்றீங்க? இன்னைக்கு போடுறதா முடிவில் வந்திருக்கேன். இல்லை எதை வச்சு சொல்றீங்க? இந்த ஆள் 2 பேரையும் போடுறாரு. என்ன ஒரு தைரி இல்லை என்னங்க ஏங்க இவ்வளவு? இல்லை சவுடாளு என்னது? இந்த ஆளை போடுறதா அந்த ஆளை போடுறதா 2 பேர்த்தையும் போடுற போட்டு. இல்லை என்னங்க இப்போ என்ன நடந்துச்சு? இவ்வளவு வாய் சவுடால் வச்சு அந்த ஆளை வளர்ப்பிச்சிடாப்ல. என்னது? அவன் வரட்டும், அவன் போட்டான், அவனை நான் புலந்து விடுறேன். என்ன யார யார உனக்கு தெரியாது? தெரியாதுல்ல. இவ்வளோ நேரம் அந்த ஆள் யாரை பேசினா உனக்கு தெரியாது? தெரியாம தானேங்க கேட்குறேன். டேய் கம்பெனி கொடுத்தவனே நீ தானே. உன்னைய தான் முதல்ல புழக்கணும். பொட்டிக்காரனா போயிட்ட, அதனால உன்னை காலையில் புலந்துக்கிறேன். எது? நீ இப்போ வாசிட்டு முடி. அந்த ஆளை இப்போ போடுறேன். நெசமாவா? போடுறதுனால அப்படி வேடிக்கை பாரு. ஏங்க ஒரு கை பார்த்து. இல்லை அவன் வரட்டும் 2 பொழக்கிறேன் அப்படின்னு சொன்ன உங்களை தானே. இன்னைக்கு யாரு பொழக்கிறாரு? நான் சொல்லிட்டேன். 2 கலை பொக்கிஷங்கள். கலை நன்மணி விருது வாங்கியிருக்கிய, அவர் கலை மாமணி. இவருக்கு எவ்வளவு 2 மணியும் சேர்ந்து அந்த ஆள் மணியை எடுக்கிறான். ஒத்த மணியை புடிங்கி அத்து போட்டுறேன். மணியே இருக்கப்படாது. அது இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இப்பவும் உண்ணியம் இல்ல. ஆமா, சாமியார் தானே, அவருக்கு இருந்து என்ன? பீரா உஷார். இரு மலைகளும் மோதுகின்றன. மலையில மோதி மண்டை துறக்கட்டும். என்ன அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு? என்ன தப்பா தான் சொன்னேன். அவர் சொன்னதுல ஏதாவது தப்பு. மலையும் மலையும் மோதுங்கிறானே எப்படி மோதும்? மோதாதா? எல்லாம் பேசக்கூடாது. மோதுதா இல்லையா? இந்த தேவை மலையும் பேச தெரிஞ்சா பேசு. யாருக்கு பேச தெரியல வாயை புத்தி. அதை பூரா பண்ணி அது எல்லாத்தையுமே முடிச்சு அவெல்லாம் முடிச்சு அனுப்பிச்சு. நீங்க போங்க. போயா போன்னு சொன்னா போ. உட்கார்ந்து இருந்து மூளை வந்துட போது. போய் கண்ணுக்குட்டி அவுத்து விடு. போ தம்பி, எந்திரிச்சிரு. கண்ணுக்குட்டி தம்பி போ. கண்ணுக்குட்டினா மூத்திரம் போன்னு அர்த்தம். போயிரு. இருக்காத. சொல்றதை கேளு. அடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஜாமீன் குட்டி மிருந்தது. ஏன் கோபுறீங்க? அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு? மலையும் மோதுச்சுன்னு சொன்னாரு. அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னா? நான் சொல்றியா மோதுச்சுன்னு மோதுகிறதுன்னா என்னது? மலையும் மோதுகிறது. மோதுனது இல்லையா? மோதுனது இல்லையா? என்ன பேசுற நீ? ராமாயணம் பழனி மலை அங்க இருக்கு. யோவான் அடி பண்ண ஊத்துறேன். அடிச்சு மூக்காந்தட தெரிஞ்சு போங்க. ஏய், மரியாதை பேசா. மரியாதை பேசா. என்னது? என்ன செஞ்சிருவே? நீ செஞ்சு கிழிச்சுருவ. நீ செஞ்சு கிழிச்சு. ஏய், பெரிய பேசி கிழிக்கிற எனக்கு தெரியாது. என்ன தெரியா? மலை பழனி மலை அங்க இருக்கு. திருப்பதி 2 மலையும் மோதுச்சா? கிழிச்ச மாதிரி பேசி. யார் கிழிச்ச? யார் கிழிச்ச? நீ கிழிச்ச நான் கிழிச்சயா? யாரு? சபாஸ், பொறுமையா இருக்கேன். சரியான போட்டி. ஒரே அந்து போங்க. சிங்கம் கிளம்பிருச்சு. என்ன நடக்க போதோ? ஐயோ ஐயோ, சாமியார் இன்னைக்கு சக்கை பொறுமையா இருந்துகிட்டு இருக்கேன். ஒரு சாமியார் சக்கையா புளியமா யாரு இன்னைக்கு வேடிக்கை? சாம்பார் திங்கிற உமக்கு இருந்தா கையில காடக அவதாரி அடிக்கிறேன். எங்களுக்கு எவ்வளவு இருக்கு? இவங்க சிரிச்ச பெருசாக்கலாம், பெருச சிரிச்சாக்குறாங்க. முடி பண்ணி பாருங்க. சாம்பார் கம்பெனி
ஐயா டேய் எனக்கு முதல் எதிரி நீதான்டா. போ நீ எந்திரிச்சு போகல எனக்கு பேச்சு வரும். முடியுமா? போங்கறேல்ல. நீ போகாதடா உட்கார்றா. எங்க நாட்டு மக்கள் நாங்க மலைய மோதிச்சியா? மோதல. ராமாயணம் படிச்சியா நீ? நான் படிக்க ராமாயணம். படிச்சிருக்கேன். நான் ஏய் படிக்க ராமாயணம். பேசாம போய் நான் படிக்க ராமாயணமா? என்ன அந்த ராமாயணம்? மைக் எதுக்கு அவருக்கு? என்ன அது? அந்த மைக் போ. இது ஏன் இடம் எந்த மைக்கிலும் பேசுவேன். ஏன் ஜவுரியா? ஓ இன்னைக்கு லெமன் சிக்கனடி சாம்பார். ஐயா சாம்பாரை சாப்பிட்டதோட இல்லாமல் மேலி பூச்சிட்டு வந்துருக்கேன். சாம்பார் கம்பெனி கருப்பு சாம்பாரா? சண்டைக்கெல்லாம் வராத. நான் சண்டைக்கு தான் வருவேன். சாம்பார் தூக்கி விட்டுட்டாயா? இன்னைக்கு பார்லி ஒன்று ரசவாளியில் அமுக்கிற முடியும். நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ள. ஓ சிரிச்சு ஒன்றுக்கு வந்துடும் போது போ. இந்த வாயா போய் என்ன பாரு. அப்படிதான் பேச்சு என்ன ஆகும்? சண்டைக்கு நீ வரலாம். எனக்கு நான் சண்டைக்கு தான் வந்திருக்கேன். சண்டைக்கு வரலையா? நான் சண்டைக்கு வந்திருக்கேன். எனக்கு சண்டை பிடிக்காது. எனக்கு சண்டை பிடிக்கும். வாயா மோதியா மோது மோது வா வா வா. சரி நீ ரெண்டுல ஒன்று பார்த்துக்கிறேன். வேண்டாம். வேணும் ஒரு அளவுதான். அந்த அளவை காட்டியா புட்டா நான் பார்க்கறேன். வாயா ஆடி நான் பொறுத்தது புராண சண்டை, இதிகாச சண்டை, இலக்கிய சண்டை, காவிய சண்டை. நான் போடுற கை சண்டை, வாய் சண்டை, கத்தி சண்டை, குத்து சண்டை, மல்யுத்தம். முட்டியா முட்டு முட்டு பேசா போயிரு. போக மாட்டேன். என் குணத்தை பத்தி உனக்கு தெரியாது. என்னது? ஐயோ பயந்துட்டேன். என்ன பயந்துட்டேன்? சண்டீரு என்னது? என்னை தொட்டு விட்டு இந்த எல்லையை தாண்டி போயிருவேயா நீ? ஹலோ என்னடா அவன? பேசி இருக்கல கை வைக்கிற வளர்த்து கூடாது. என்னடா அவன? என்னடா சண்டைக்கு? ஏய் யாரா சண்டைக்கு? ஏய் யாரடா? என்னடா? முகம் இருக்கு. இங்க கொண்டா இருக்கு முகத்தை காணா? என்னடா கொண்டா இருக்கு அப்புறம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பிரச்சனை வேணாம்னு பாக்குறேன். என்ன பண்ணுவீங்க? நடந்துட்டீங்க. ஏய் உங்க ஆஞ்சிங்கங்கள் வந்து அக்காத்து இருக்கீங்க. என்னடா ஓ பழக்கம் உண்டா? மோதிச்சு. மலை மோதிச்சியா? எங்க மோதிச்சு? ராமாயணத்திலே சீதை இருக்கும் இடத்தை பார்க்கப்படும் ஆஞ்சநேய பெருமான் அது தெரியும். கடலை தாண்டுகிறார். தெரியும் தெரியும். இங்க இருந்து தாண்டும் போது ஒத்த கால் மகேந்திர மலைங்கிற மலையில இருந்து ஆஞ்சநேய பெருமான் உடம்ப விஸ்வரூபமா மாத்துறாரு. விஸ்வரூபமா மாத்தி அப்படியே கடல் வழியே பறந்து போகிறார். அப்ப கடலுக்குள்ள இருந்து ஒரு மழை வருகிறது. அந்த மழை சொல்லுச்சு ஆஞ்சநேய பெருமானை சற்று ஓய்வெடுத்து செல்லுங்கள்னு அடிச்சு. ராவணனுடைய தூதுவனாத்தான் இருக்க வேண்டும் இவன் என்று சொல்லி, நீ யாரா என்னை அமரச் சொல்வதற்கு? ஐயா வேறொன்றுமில்லை, ஆரம்ப காலத்திலே எல்லா மலைகளுக்கும் இறக்கைகள் இருந்தது. எல்லா மலைகளும் பறந்து போய் மலையும் மோதிக்கொண்டது. தீப்பிழம்புகள் பிறந்தது. ஆனால் முனிவர்கள் தவம் செய்யும் இடத்திலே மாறி மாறி போய் அமர்ந்ததனால் தவம் கலைந்தது. முனிவர்கள் அழிந்தார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது முனிவர்கள் எல்லாம் தேவேந்திரன் போய் முறையிட, தேவேந்திரா எல்லா மலைகளுக்கும் இறக்கைகள் இருப்பதனால் தானே பறந்து மோதுகிறது. எல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு தெரியும். நான் தான் கதையை சொல்றேன். அப்படி அவசியம் கிடையாது. நாங்களும் சொல்லுவோம். எல்லா மலைக்கும் ரெக்கைய வெட்டினாங்க. எல்லாம் தெரிஞ்சது. ஒரே ஒரு மலையை வாயுவான் அப்பா வாயுவான் என் ரெக்கையை வெட்ட விடாம என்னை கொண்டாந்து கடலுக்குள்ள போட்டார். அந்த மலை தான் நானு. அதுதான் மைனாவத பர்வதம். அந்த வெங்காயம் எங்களுக்கு தெரியும். பேசுறி நாங்க படிக்காம வந்திருக்கேன். மைனாகத பர்வதம் என்று சொல்லக்கூடிய மலைக்கு தான் ரெக்கை இருக்கு. இன்னைக்கு தெரியும். இந்த ரெக்கையத்தை வெட்ட முடியல. அதனால எல்லா மலைகளும் பறந்ததுலவா. அது அப்ப மோதி மலையும் மோதிச்சா இல்லையா? மோதிச்சுன்னு சொல்லி இருக்கணும். மோதுகிறதுன்னு ஏன் சொன்னேன்? இங்க பார், தேவலாம் பேசக்கூடாது. அதே ராமாயணத்திலே சீதை கேட்கிறாள் ராமரிடத்திலே. வனவாசம் போகும்போது ஒரு மான் வருகிறது. இந்த மான் எனக்கு பிடித்து கொடுக்க வேண்டும்னு கேட்கிறா சீதை. அப்ப ராமன் சொல்றான் வேண்டாம், கொஞ்சம் புரியா பேச முடியா. அப்ப ராமன் சொல்றான் இந்த மானை பார்த்து, இந்த மான் மீது எனக்கு சந்தேகமாக இருக்கு, இது எனக்கு வேண்டாம். சொல்ற கேளு, பேசுறேன்.
அப்படின்னு சொல்லும்போது இந்த சீதை மான் வேண்டாம். இந்த மான் எனக்கு வேணும், அவசியம் வேணும், பிடிச்சு கொடுங்கன்றா. அப்பதான் சொல்றாரு, செத்த பொருள் நான் வந்துடுறேன் அப்படி மானை விரட்டிட்டு போறான். விரட்டிட்டு போகும்போது மான் மீது அம்புகிறான். அந்த அம்பை உன்னை மானாக போனவன் ரூபம் பெற்று அங்கு சொன்னது லட்சுமணா அவையும் சீதா அவையும் என்று குரல் ராமனின் குரலிலே கொடுத்தான். அப்பொழுதுதான் வந்திருப்பவன் மாரீசன் என்று அவன் தெரிந்து கொண்டான். இந்த சத்தத்தை கேட்டவன் சீதை சொன்னா, லட்சுமணா உங்க அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து, அவரை போய் காப்பாத்துனா. அத்தாச்சி எங்க அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது, பேசாம இருங்க அத்தாச்சி, பொரியா பேசிருக்கல. அப்ப சொல்ற, அப்ப உங்க ஒன்னை செத்து போயிட்டா என்னை சேர்த்துக்கலாம் நினைக்கிறியா? பொரியா பொரியா அப்படின்னு கேட்கறான். இந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அங்கே இருக்க மாட்டேன் அத்தாச்சி, நான் போய் பார்த்துட்டு வரேன், அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு போகாதீங்கன்னு கோட்டை கிழிச்சான். கோட்டை கிழிச்சிட்டு போனான், தாண்டாதேன்னு. அவன் போன நேரத்தில் ராமன் வந்தான், பகவதி பிச்சாந்தேவின்னு பிச்சை கேட்டான். கோட்டை தாண்டி வந்து போடுன்னா, கோட்டை தாண்டி வந்தால் சிறை எடுத்து சென்றான். அந்த கதை தானே 5ஆம் கிளாஸ்லேயே படிச்சு, வேற ஏதாவது இருந்தா சொல்லியா? வந்துட போதுரா உனக்கு, போடா. ஐயா இந்த கதையை நான் சொல்லணும். அப்படி அவசியம் இல்ல, நான் சொல்ற கதை நீ எதுக்கு சொல்ற? படிச்சவன் யார் வேணா சொல்லத்தான். ஏய் நான் பேசலாம், நீ பேசினா பிறகு நான் கட்டியா பிடிச்சிட்டேன். நாராயணா நாராயணனே அதுதான் கேட்கறேன், ஏன் வர்ற? குண்டாச்சிட்டு சோற தின்னுபிட்டு வண்டிக்குள்ளே தூங்க வேண்டியதானே? நான் பாத்துக்க மாட்டேன் இந்த நாடகத்தை. ஜிபி தேவலோக தெய்வங்கள் கலைமகள் அலைமகள் மலைமகள் முப்பெரும் தேவியரிடத்திலே போய் ஒரு கடலையை கொடுக்கிற இரும்பு கடலை. இந்த கடலையை வறுத்து கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறேன். அப்ப வறுத்து கொடுக்க முடியுமா? முடியாது. முப்பெரும் தேவிகளால் முடியாத கடலையை பூலோகத்துல கொண்டு வந்து ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்தா. அப்பதான் வறுத்து கொடுத்தா. அனுசுயா என்பவள். அனுசுயா. ஆமா இந்த கதை தானே? ஆமா. சரி வேற. ஏய் இதத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன்யா. அப்படி எல்லாம் அவசியம் இல்ல, நான் தான் சொல்லிட்டேன்ல, வேற ஏதாவது சொல்லியா? என்னை சமாளிக்க முடியல. எதையாவது பேசி தொலையா வந்ததுக்கு வாயை பார்த்துட்டு நிற்கிறேன். நாடகம் பார்க்க அந்த மாதிரி. இதுல பேரு பெருமாள் ராஜன், பெத்த பேர் வேற. ஒரு காலை புழக்கிறாராம், கையை புழக்கிறா, வாயை புலந்துட்டு நிக்கிறதுக்கு இத்தனை பேச்சு. சரி இருக்கட்டும், நீ எல்லா கதையும் நீ படிச்சிருக்க. பேசியா 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 என்ன வேணா பேசியா. ராமாயண மகாபாரதம் மிதிகாசம் சீவகசம் தாமனை வளையாவது குண்டல எச்சு 10 பாட்டு 8 தொகை 17 கீழ் கிழக்கு 17 மேன் கிழக்கு எதை வேணா தொட்டு பேசியா வாயா. அப்படியா? நான் முடிவோட தான் வந்திருக்கேன். தனது கணவனை கூடையிலே சுமந்து செல்கிறார். யார்னா? நலாயினி. நலாயினியாகப்பட்ட தன் கணவனை கூடையிலே தெரியுமா? மௌத்கல்ய முனிவரை கூடையில சுமந்து போறா. எங்க போறா? ஆனால் ஒரு தொங்கிட்டு இருக்கான் ஒருத்தன் கழுமரத்துல, கழுமாண்டவர். அப்ப தாசி வீட்டுக்கு தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போற நேரத்துல இந்த கூட தட்டி அவனுடைய வலி கழுமரத்துல தொங்கறவனுக்கு தட்டி விட்டா வேதனை எப்படி இருக்கும்? அவனே குத்தூரும் குளருமா கிடக்குறான். தட்டி விட்டு சூரிய உதயத்துக்குள் உன் கணவன் ஒரு பெரிய பேச, சூரிய உதயத்தில் உன் கணவன் இறந்து போவான்னா, என் கணவன் இறப்பதற்காக சூரியன் உதிக்கவா, அந்த சூரியனை உதிக்காத நில் என்று சொன்னால் வேற ஏதாவது சொல்லியா? ஏயா போட்டு எல்லாம் 1952 பார்த்தாச்சு. எல்லாத்தையும் நான் பேசலாம், நீயே பேசியிருந்தா அப்புறம் கட்டையை பிடிச்சிட்டு வரேன். அதுக்கு தான் கேட்கற பேச கொட்டையை பிடிச்சிட்டு படுத்துக்க வேண்டியதானே மகேந்திரா வேணல. நான் பேச முடியாத மாதிரி பேசியா, அதான் திறமை. என்ன தலைவா? அப்படியா? ஐந்தொழிலுக்கு சொந்தக்காரர் சிவபெருமானாகப்பட்ட சொல்லியா பேசி தலையா. சிவனுடைய வலது பாகத்திலே பிறந்தவன் பிரம்மன், இடது பாகத்திலே பிறந்தவன் மகாவிஷ்ணு. சிவன் தோன்றி மகாவிஷ்ணு சொல்றார், மகாவிஷ்ணுவர்களே இன்னிருந்து பிரம்மன் கொண்டு அனைத்து ஜீவராஜ் நீயே படைப்பாயாக. யார்கிட்ட கொடுத்துறாரு? மகாவிஷ்ணு. கொடுத்த உடனே மகாவிஷ்ணு பிரம்மனுக்கு ஒரு சண்டை. நான் தான் படைப்பேன் என்று பிரம்மா, நான் தான் படைப்புக்கு சொந்தக்காரன் மகாவிஷ்ணு. இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு பிரம்மன் வைத்துக்குள்ள மகாவிஷ்ணு போக வெளியில வந்துட்டார். மகாவிஷ்ணுல பிரம்மன் போன வெளியில வர முடியல, அடைச்சிட்டான். ஓட்டையை பூரா அடைச்சிட்டான். எல்லா துவாரங்களையும் அடித்து விட்டான். அப்பதான் மகாவிஷ்ணுடைய தொப்புளை உந்தி கமலத்து தாமரை மலரிலே வெளியில வந்தான் பிரம்மன். பிரம்மன் அப்ப சிவன் தோன்றி பிரம்மா, உடனே பிரம்மனுக்கு கோபம் வருது. ஏப்பா சிவன்கிட்ட போய் கேட்கிறேன், உன் வலது பக்கத்துல வந்தவன் நானு, உங்க இடது பக்கத்துல வந்தவன் மகாவிஷ்ணு. 2 பேரும் உங்ககிட்ட இருந்தா வந்தான். 2 பேரும் ஒன்று தானே வந்தான். அப்புறம் எப்படி என்ன கூடி எப்படி மகாவிஷ்ணு பிறக்கிற மாதிரி சொல்லி வச்சா கேட்பான்ல. சிவன் கேட்டான், உமக்கு என்ன வரம் என்று கேட்டான். நான் எப்படி மகாவிஷ்ணு மகனாக பிறந்தேனோ அதே மாதிரி பிரம்மா எனக்கு மகனா பிறக்கணும்யான்னு கேட்டேன். அப்ப கேட்டும் பொழுது உடனே சிவபெருமான் காட்சி கொடுத்தார். மகாவிஷ்ணு பக்கத்தில் பிரம்மன் இருந்தான். பிரம்மன் உடம்புகள் அப்படியே மகாவிஷ்ணு ஐக்கியமானார். பிரம்மனுடைய வலது புருவத்திலிருந்து மகாவிஷ்ணு பிறக்க வெளியே வந்தான்.
உடனே சிவன் சொல்கிறார், பிரம்மா உனக்கு படிப்பு தொழில், மகாவிஷ்ணு உனக்கு காத்த தொழில், எனக்கு அளித்தல் தொழில். அப்பதான் துறைகள் 3 பிரிக்கப்படுகிறது. பிரிக்கிறாங்க. பிரிச்ச உடனே பிரம்மன் படைக்கிறான், படைத்துக் கொண்டே இருந்தான். சொல்லியா என்ன சொல்லி ஆயா ஏதாவது பேசுறோம் தாங்க விட்டுருக்கேன். சரி விடு. இப்ப என்னை தான் கதை சொல்ல சொன்ன, என்னை பேசுற கதையெல்லாம் நீ தானே பேசுன, எனக்கு தெரியாத கதையெல்லாம் பேசுன. பாவமா இருக்கு சொன்னேன். என்ன என்னயா பேர் வாங்கணுமா? நானே சொல்லிட்டு தானே இருக்கேன். என்ன சொல்லும் என்ன சொல்லணும் என்ன சொல்லும் இந்த கதை மீதி கதையை சொல்லு. என்ன மீதி? ஏய் பாதி நான் சொல்லிக்கல, மீதியை நீ சொல்லு. ஏன் மீதி முழுசா சொன்னா நான் இந்த ஒரு கதையாவது முழுசா சொல்லி பேர் வாக்கியா? பாவமா கிடைக்க அவன் முறை கடையப்பா கணக்கு. சரி, அப்ப பிரம்மன் என்ன செய்யறான்? பாவத்தை போய் படைக்கிறான். ஆமா, படைச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு குறிப்பிட்ட காலத்துல பிரம்மன் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் பிரம்மை எத்தனை வருஷம் படைச்சிட்டு செத்தான்? எத்தனை ஆண்டு காலங்கள் பிரம்மன் படைக்கிறான்? முதலிலே அவன் இறந்த ஆண்டு எத்தனை வருஷம்? அருமையான கதை சொல்லியா, நீ சரியான ஆளு. அதாவது என்னை பேச விடாம பேசின இல்ல, என்னமோ நினைச்சேன். பெருமாள் ராஜ்ல கொஞ்சம் சரக்கு இருக்கு, அந்த சரக்கு நீ போடா உள்ள கொஞ்சம் விஷயம் இருக்கு. ஏன் விஷயம் இருக்குன்னு ஒத்துக்கிறேன்னா சொல்லு, நீ பாப்போம். 5 தொழிலுக்கும் வித்தகனாகப்பட்டவன் சிவன். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், அருள்தல், ரட்சித்தல் என்ற 5 தொழிலுக்கும் வித்தகன் சிவன். இதுல என்னடா வேடிக்கைன்னா, முதல்ல பிரம்மா படைக்கும், அதாவது பிரம்மனுக்கு படைக்கும் தொழில் முதல்ல கொடுக்கல, மகாவிஷ்ணு தான் கொடுக்கிறார். எல்லாரும் பிரம்மா தான் படைக்கணும்னு சொல்லுவோம். முதல்ல கொடுத்தது மகாவிஷ்ணுக்கு தான். இதுதான் ஆதி பருவம். அதான் முன்னாடி நீங்க படிச்சிருக்கீங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரபஞ்ச உற்பத்தியிலிருந்து இதை எடுத்திருக்கீங்க. இதுதான் பிரபஞ்ச உற்பத்தி தான். அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து அதாவது பிளவு விட்டது மற்ற கிளை புராணங்கள்லாம். சரியா சொல்றேன்? ஆமா. இப்போ உங்களுக்கு என்னன்னா, அதுல ஒரு விஷயம் சொன்னார். பிரம்மா படைக்க ஆரம்பிச்சான், கொஞ்ச நாள்ல செத்து போயிட்டான்னு. நீங்க ஆமா, இறப்புங்கிறது மனிதனுக்கு தான் நம்ம நினைப்போம். இறைவன்களுக்கும் தேவர்களுக்கும் இறப்பு உண்டு. பிரம்மனும் சாவான். ஆமா, அவன் செத்த உடனே இன்னொரு பிரம்மா உற்பத்தி ஆவான். இதுக்கு ஒரு பெரிய கதையா இருக்கு. உங்களுக்கு இதுல என்ன தெரியணும்? இதுல பிரம்மன் எத்தனை வருஷங்களுக்கு செத்தான், படைச்சான், எத்தனை வருஷங்களுக்கு செத்தான்? அதாவது தொழிலை 3ஆக பிரிக்கிறார்கள். பிரம்மா உனக்கு படைத்தல், மகாவிஷ்ணு உனக்கு காத்தல், சிவனாகி எனக்கு அழித்தல் அப்படின்னு சொல்லி பிரிச்சாச்சு. பிரிச்சதுக்கு அப்புறம் பிரம்மா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து படைக்க ஆரம்பிக்கிறான். படைச்சுட்டே இருக்கான். அப்படியே படைச்சுட்டே இருந்து அப்படியே உடம்புல இருக்க செத்தெல்லாம் போய் அப்படியே நடிக்க வேணாம். நடிக்க அப்புறம் நாடத்துக்கு நடிக்கிற மாதிரி நடிச்சு கீழே விழுந்துட்டு ஓடிடாத. சொல்லு. அப்படியே கீழே விழுந்து செத்துறான். செத்த உடனே அடுத்த நொடியே இன்னொரு பிரம்மா ஆமா பிறக்கிறான். அதான் கதை. என்னடா என்ன அதான் கதை? அப்புறம் என்னடா, ஒருத்தன் செத்தது சரிதான், இன்னொருத்தன் பிறந்தவனை கேட்கல, செத்தவன் எப்ப செத்தான்? அதாவது படைச்சுக்கிட்டே இருக்கான். ஆமா, இந்த நாள் போகுது அப்படியே உடம்புல இருக்க தெம்பெல்லாம் குறைஞ்சு அப்படியே அந்த டம்முன்னு விழுந்து சாகுது. ஆமா ஆமா ஆமா, டம்முன்னு செத்த உடனே அடுத்த நொடி டம்முன்னு பக்கத்துல வந்து இன்னொரு பிரம்மா வெளியே வருவேன். அதாங்க மண்டையை பிறந்து விடுவேன். டம்முன்னு பிறந்தவன் கேட்கல, டம்முன்னு ஒருத்தன் செத்தால, அவன் எப்படா செத்தான்? அந்த டம்முன்னு ஒருத்தன் வந்தால அதுக்கு முன்னாடி தான் அவன் டம்முன்னு சாகிறேன். உடனே விடுவேன். இந்த டம்முன்னு வந்தவனுக்கு கேட்கல, டம்முன்னு செத்தான் எப்ப செத்தான்னு சொல்றான். அந்த டம்முன்னு ஒருத்தன் சாகுறான்ல, அதுக்கு முன்னாடி தான் அவன் டம்முன்னு. பதில் தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு புரியுதா? தெரியுமா தெரியாதா? புரியுதா? புரியுது. நீ சொல்ற புரியுது, ஆனா நீ தவறா சொல்ற. சொல்லு. உங்களுக்கு புரியுதா? எத்தனை வருஷம் கழிச்சு அவன் செத்தான்? உங்களுக்கு புரியுற மாதிரி என்ன பண்ற? சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி எடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த இடம் இருக்குல்ல, இந்த கருப்புள்ளி, இதுதான் பிரம்மா படைக்க ஆரம்பிச்ச இடம். புரியுதா? இப்படியே படைச்சிட்டு வரேன். ஆமா, இப்படியே போதும், இப்படியே போயிட்டு இங்க நான் வந்தோடனே செத்தப்பேன். இங்கதான் இந்த பிரம்மா வெளியில. அவனை கேட்கல, செத்தால, அவன் எப்ப செத்தான் அது சொல்லு. புரியுதா? புரியுதுடா. இந்த இடம் இருக்குல்ல, இதான் ஆரம்பம். இப்படியே போறேன், இப்படியே போய் எதுக்கு நீ அழுகுற? சாக போறான்ல, என்ன செத்துட்டா. இங்கதான் இன்னொரு பிரம்மா வெளியே. அப்படியே இப்ப புரியுதா? செத்த வளர்ந்தவனை கேட்கிறா, செத்தவன் எப்படா செத்தா அத சொல்றா. இனியா இந்த ஆளுக்கு நான் எவ்வளவுதான், எந்த வருஷம்டா செத்தா சொல்றா. எத்தனை வருஷங்கள் செத்தா? இங்க இருந்து மயிர புடுங்கின வருஷம்டா. என்னது மயிர புடுங்கின வருஷம் சாகல பிரம்மா. ஐயோ தெரியாதா?
நான் புராணம் படிச்சேன். நீங்க அதுல படிச்சாலும் இப்படி தப்பா சொல்றாது. அது தமிழ் வருடங்கள் 60. மயிர புடுங்கிற வருஷம் அதுல மயிர புடுங்கின வருஷம் வரவே வராது. நீங்க எல்லாம் படிச்சு பாத்துங்க. பிரபு சுக்ல சோளக்கிறது சோழ அப்படி அதெல்லாம் பிரபு சுக்கில சோளக்கிறது அது சோழக்கிறதெல்லாம் வராது அதுல வருங்க. படிச்சு பாருங்க. அதுல அந்த வருஷங்கள்ல இந்த மாதிரி மயிர புடுங்கின வருஷம் வரவே வராது. நான் பாத்துருக்கேன். ஆனா நான் மயிர புடுங்கிற வருஷம் வராதுன்னு நானும் சொல்றேன். நானும் தான் அந்த வருஷம் ஜாகலின்னு தான் நானும் சொல்றேன். ஆனா எத்தனை வருஷம் கழிஞ்சா செத்தா அதை சொல்லுவேன். என்னையா பாருக்கா தான் சொல்றேன். அப்புறம் ஓயாம எத்தனை வருஷம்னா மொத்தம் 16,000 ஆண்டு காலங்கள். ஹலோ இதை கேட்டீங்களா? நம்பர்ல கேட்டீங்களா? அட கர்மம், இது முதல்ல சொல்ல வேண்டியதானே? நான் சொல்ல மாட்டேனா? 16,000 வருஷம் அது தெரியும். அது நான் சொல்றக்குள்ள சொல்லிவிட்டியா? நான் அதுதான் உங்களுக்கு அபாகாஸ் கணக்கு மாதிரி போட்டு காமிச்சேன். நீனே 16,000 ஆண்டு காலம் சொல்லலையடா. சரி விடுங்க. 16,000 தான் சேர்த்தேன் தெரியும். அதைத்தான் கேட்டீங்க. அவன் செத்த உடனே உடம்புல எத்தனை பேர் பிறந்தாங்க? பிறக்கிறேன் நாசம் போறேன். நமக்கு தேவை என்ன எவ்வளவு நீ எதுக்கே நாரத கட்டையை பிடிச்சிட்டு இருந்தோ கொட்டையை பிடிச்சிட்டு படிக்க வேண்டியது கேட்குற நீ? ஏண்டா எத்தனை பேர் பிறந்தாங்க மொத்தம்? இது நான் சொல்லுவேன். சொல்லு. நான் சொல்றேன். முந்திட்டு வந்து சொல்லுவீங்க. சொல்ல மாட்டேன். சொல்லு. இது எதுக்கு ஐயா? இல்ல எனக்கு தெரியாதியா. மொத்தம் 11. நான் சொல்ல போய் சொல்லிவிடாது. நீ தெரியாது சொல்லான்னு சொன்னேன். அதான் ஒரு பேருக்கு சொன்னா உடனே சொல்லிவிடுறதா வந்து. அப்ப நான் பேசி பேர் வாங்க கூடாது. அதான் எல்லாத்தையும் நம்மளே சொல்லணும். சரி 11 இருந்தா இல்ல அவன் பேர் சொல்லு. அவன் பேர் ரிப்பேர் கூட வச்சுக்க போய். ஒரு பேர் மொத்தமா சொல்றா சேர்த்து. அது தெரியும். அதையும் சொல்ல. 11 ருத்ர சொன்னா இப்படி என்ன பேச விட மாட்டாப்ல. எனக்கு முன்னாடி டொப்பு டொப்பு சொல்லி போறது. ஐயா வரதா இல்ல. ஆமா. சரி விடு எல்லாம் உனக்கு தெரியாதானே? ஆமா. பெரிய பேச்சு. இதிகாசம் எத்தனையா? இதிகாசம் 2. ஏய் இருக்க மாதிரி பேசுற. இதிகாசம் மொத்தம் 3யா? என்ன இதிகாசத்தெல்லாம் போய் சொல்லக்கூடாது. ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். 5ஆம் கிளாஸ் பாடத்திலே வந்துச்சு. என்னன்னு? நம்ம 2 கண்கள் 2 இதிகாசம். என்னன்னு? ராமாயணம் மகாபாரதம் அவ்வளவுதான். அப்புறம் 3ன்னா என்னதான்? ராமாயணம் மகாபாரதம் உனக்கு தெரிஞ்சது. சிவரகசியம்னு ஒண்ணு இருக்கு. அது சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அது சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாதுன்னா விடுங்க பேச்சு. அதான் ஏன் கேக்குறேன். அது என்னது? சிவரகசியம். சிவ ரகசியம். ரகசியத்தை சொல்லாமா? ரகசியத்தை சொல்லக்கூடாது. அதனாலதான் சொல்லக்கூடாது. இப்ப தெரியுதா? ராமாயணத்தை மகாபாரதம் சொல்லாம சிவரகசியம் சொல்லாம இருப்பா. அது ரகசியம் தான் சொல்லாம இருக்கேன். ஏய் இது சிவரகசியம்டா. நம்ம ரகசியத்தை சொல்லப்படாங்கிற இப்ப சிவரகசியத்தை சொல்லாமா? அதனே போட்டு உடைச்சுட்டா. அப்படி சொல்லக்கூடாதுயா. சரி ராமாயணம் இருக்குல்ல? ஆமா. ராமாயணத்தை எழுதுனது யாரு? எந்த மொழியில? அப்படி கேட்டியா? சமஸ்கிருதத்துல எழுதுனது யாரு? அவன் மீகி. மீகி இல்ல, வான்மீகி. அதைத்தான் சுருக்கமா சொன்னேன். சரி சமஸ்கிருதத்துல எழுதுனால. ஆமா. அதை தமிழாக்கம் சோழ மன்னர் 2 பேரை தமிழாக்கம் பண்ண சொன்னார். யாராரு? கம்பையும் ஒட்டக்குத்தன். அப்படி சொல்லியா? கம்பரையும் ஒட்டக்குத்தரையும். ஆனால் கம்பர் ஒட்டக்குத்தரும் சொல்லும்போது 2 பேருமே எழுதல, ஒருத்தர் தான் எழுதுறாரு. எழுதுறவர் யாருன்னா ஒட்டக்குத்தர் தான் எழுதுனேன் முதல்ல. ஆனால் ஒட்டக்குத்தர் எழுதுகிறார், கம்பர் எழுதவில்லை. சோழ மன்னன் கூப்பிட்டு கேட்கிறார் 2 பேரையும், தமிழாக்கம் செய்து விட்டீர்களா என்று. ஒட்டக்குத்தன் சொன்னான், கடல் கண்ட படலவரை எழுதியிருக்கிறேன் என்று எழுதிய உண்மையை சொல்கிறான். கம்பர் எழுதாமலே அதையும் தாண்டி சேது பந்தன படலம் கண்டேன் என்று பொய் சொல்கிறார். இதானே நடந்தது. ஒன்று நான் கேட்க வந்ததுக்கு மட்டும் பதில் சொல்லு. சரி. உடனே ஒட்டக்குத்தன் கம்பரை மாற்றி விட வேண்டும் என்பதற்காக அவர் எழுதாமல் பொய் சொல்கிறார். அதிலிருந்து ஒரு கவி பாடச் சொல்லுங்கள் என்று ஒட்டக்குத்தர் கம்பரை கேட்கிறார். யாரை கேட்கிறார்? உடனே கம்பர் கலைவாணியுடைய அருள் இருந்ததனால் உடனே பாடல் பாடுகிறார். நினைத்த மாத்திரத்தில் ஒரு பாடல் பண்ணார். பாடினாரா இல்லையா? என்ன பாட்டு பண்ணார்? என்ன கவியா பேசினாரு? சொல்லுங்க சொல்லுங்க. ஏய் ஒண்டதங்க யா கம்பர் என்ன கவி பண்ணார்? என்ன கேக்குறியா? ஆமா அப்படி தெளிவா சொல்லுங்க. கதை சொல்லி இருக்கலாம்னு ஒன்னு கேட்டு இருக்கேன். சொல்லு. இது இந்த கதை இன்னைக்கு நீ இந்த கவியை மட்டும் நீ சொல்லிட்டு போய். அருமை அருமை. கம்பர் சொன்ன கவி என்ன கவி? அதாவது சோழ மன்னனுடைய அவையிலே அவை புலவர்களாக இருந்தவர்கள் யாருன்னா கம்பனும் ஒட்டக்குத்தரும். ஆமா. அப்ப ராமாயணத்தை தமிழாக்கம் பண்ணுங்கப்பான்னு சோழ மன்னர் சொல்றாரு. ஆமா ஆமா. உடனே சொன்ன உடனே கடமை உணர்ச்சியோட ஒட்டக்குத்தர் உட்கார்ந்து எழுத நல்லா கவனிக்கணும். ஒட்டக்குத்தரம் கம்பர் எழுதுனாங்க. ஆமா. ஒட்டக்குத்தர் தான் எழுதினார், கம்பர் எழுதல. அதான் உண்மை. ஒட்டக்குத்தர் எழுத ஆரம்பிச்சிட்டா கம்பே கொஞ்சம் நம்மள மாதிரி சோக்கு பெருவலி அப்படியே ஜாலியாக சுற்றி பாராட்டா கேட்கும்போது பார்த்துக்குறோம் அப்படின்னு சால்ட்டை திடுறேன். எழுதலை. அப்போ திடீர்னு சோழ மன்னன் கேட்குறான், ஒட்டக்குத்தரை நீங்கள் எது வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னு. அவன் சொல்கிறேன், நான் கடல் கண்ட படம் வந்திருக்கிறேன் மன்னா. இப்போ கம்பர் நீங்கள் அப்படின்னாரு. ஆகா நம்ம எழுதவே தெரிஞ்ச அசிங்கம் போமெண்ட்டு சும்மா டுபாக்கூட அடிக்கிறேன். நான் அதையும் தாண்டி சேது பதில படலம் கண்டேன் அப்படி சொல்லிட்டேன். அப்போ ஒட்டக்குத்தருக்கு டென்ஷன் ஆகுது. இவன் நம்ம கூடயே தான் திருறான், பொய் சொல்கிறேன், இவன் எழுதவே இல்லை. அப்புறம் எப்படி அடிச்சு வர்றான்னு மன்னர்கிட்ட கூப்பிட்டு ஸ்டைஸா கோர்க்குறான். மன்னா அவன் எழுதுனது உண்மைன்னா ஒரு கவியை பாட சொல்லுங்க. சரி அவனே பாக்குறான் கம்பேன், அவன் எழுதல, ஆனால் கலைவாணியுடைய அருள் பரிபூர்ணம் இருந்துச்சு அப்படின்னு நிமிந்து பாக்குறான். தாயே கலைவாணி அப்படின்னா அடிச்சான் கவியை சட 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 சடன்னு. புரியுதா? எனக்கு இதுல இப்ப என்ன வேடிக்கைன்னா, இதை நம்ம வசனமா பேசுறத காட்டலும்
இது ஒரு கலை உருவமா நடிச்சு காமிச்சோம்னா மக்களுக்கு அதனால நல்ல ஆர்வம். உங்க அளவுக்கு நடிக்க தெரியலனாலும் ஏதோ ஓரளவு நான் நடிப்பேன். நீங்க நல்லா நடிக்கிறீங்க பாருங்க. இப்போ இதுல 3 கதாபாத்திரம் வேணும். ஆமா. ஒட்டக்குத்தர், கம்பர், சோழமன்னன். ஆமா. இப்ப நம்ம 2 பேர் இருக்கோம். இப்ப 3வது மன்னர் கால் வேணுமே. இப்ப நீங்க யாரா இருக்கீங்க? நீங்க நான் வந்து ஒட்டக்குத்தன், நீங்க கம்பர். இந்த கம்பருக்கு முழுமையாக கலைவாணியுடைய அருள் யாருக்கு கிடைச்சிருமா? கம்பருக்கு தான். கம்பருக்கு தான் கிடைச்சி எங்க அம்மா கலைவாணி அருள். அப்ப நான் கம்பரா இருக்கேன். என்ன நீங்க கலைவாணி மகன் இல்லையா? நம்ம கம்பரா இருக்கேன். கம்பர், நான் ஒட்டக்குத்தர். இந்த மக்கள் எல்லாம் மன்னர்களாக இருக்கட்டும். மன்னர்கள் இருக்கக்கூடாது. சோழ மன்னன் ஒருத்தன் தான். 3 பேர் மன்னர் மகாநாடா கூடி இருக்காங்க. இல்லப்பா மன்னருக்கு ஒரு ஆள் தான். அவங்க தீர்ப்பு சொல்லட்டுமியா? மன்னர் இவ்வளவு பேர் தீர்ப்பு சொன்னா அது செல்லாது. மன்னர் ஒரு ஆள் தீர்ப்பு சொல்லணும். ஒரு ஆளா? மன்னருக்கு ஆள் வேணும். எப்பா மன்னரா வரியா நடிக்கிறியா தம்பி? ஐயா மன்னரா? அவன் மண்ணாங்கட்டி வனைத்தான் லாய்க்கு. என்னையா? அவனால அது முடியாது. மன்னரா யாரு? மன்னருக்கு இங்க ஆள் இருக்கு. யாரு? மணியில இன்னொரு மணி இருக்குல்ல. என்ன மணி? இது சுடர் மணி, அது மாமணி. ஓஹோ, இங்க சுடர் மணி, அது கலைமா. இப்ப வரும் பாருங்க. எங்க? சோழமன்னா, சோழமன்னர் ராஜாதி ராஜ. மன்னர் வருகிறார், மன்னர் வருகிறார். பரார் பரார் ராஜ குலோத்துங்க. மன்னனா இவன் சோக்கரா, இன்னும் டைப்பா இருக்கானே. மன்னா பாருங்க மன்னா. என்ன உட்காருங்க மன்னா. விஷயம் தெரிஞ்சதா உங்களுக்கு? ஐயோ அது வேற சிப்பு. மன்னா வணக்கம். மன்னா வணக்கம். மன்னா, ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்தேனே. உண்மைதான் மன்னா. எங்கள் இடத்துல 2 பேருக்கும் ராமாயணத்தை எழுதுவதற்காக, தமிழிலே எழுதுவதற்காக உங்களுடைய தமிழாக்கம் செய்ய சொன்னேனே, அது எந்த அளவிலே நிற்கிறது சொல்லுங்கள். அதை எழுதி இருக்கிறோம் அண்ணா. எங்களால் இயன்றவை எழுதி இருக்கிறோம். நீங்கள் வேண்டால் விசாரித்து பாருங்கள். இந்த அவையிலே நான் கூத்தனாக இருந்து உங்களுக்கு துணை புரிந்து கொண்டிருக்கேன். இந்த அவையிலே நான் கம்பராக இருந்து உங்களுக்கு துணை புரிந்து கொண்டிருக்கேன். அவைத்துடைய தலைமை புலவன் நான். தலைமை புலவன் நான். இருக்கட்டும். ஆமாம்.